ஆகிய உங்கள் அனைவரின் அன்பை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். அதன் கூடவே நீங்க எல்லாரும் எப்படி அன்போடு இந்த பாப்தாதாவோடு இந்த சந்திப்பை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த ஹால்ல உட்காரும் பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த ஹால்ல நீங்க உட்கார்ந்துருக்கும் போது உங்களுடைய அன்பின் காரணமாக நீங்க அவ்வளவு முயற்சி செய்றீங்க. முதல்ல முன்னால அமர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தூக்கம், உங்களுடைய தாகம் எல்லாத்தையும் கூட நீங்க மறந்து போறீங்க. இவ்வளவு அன்போடு நீங்க பாபாவை சந்திப்பதற்காக ஓடி வரீங்க. பாபா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. முழு பிராமண குடும்பத்தையும் பாபா பார்த்துட்டு இருக்காங்க. பாப்தாதா கூட தன்னை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் அன்பிற்காகவும் பாபா தன்னை உங்களுக்கு முன்னால் அர்ப்பணம் செய்கின்றார். அன்பின் காரணமாக பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, எவ்வாறு தந்தையை சாக்கார ரூபத்தில் சந்திப்பதற்காக நீங்க ஓடோடி வருகின்றீர்களோ அதே முறையில் உங்களுடைய தீவிரமான முயற்சியை அதிகரியுங்கள். தந்தைக்கு சமமாக ஆகுங்கள், பாப்சமான் ஆகுங்கள். நீங்கள் அனைவரும் முதல் சீட்டை பிடிக்கணும் அப்படின்னு, நாற்காலியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க. எவ்வாறாயினும் அனைவராலும் அதை பெற முடியாது. இது ஸ்தூல உலகம். அதனால ஸ்தூல உலகத்தினுடைய சட்ட திட்டங்கள் நாம் ஏற்று நடக்க வேண்டும். அந்த நேரத்துல பாப்தாதா நீங்க எல்லாருமே முன்னால உட்காரணும் அப்படின்னு பாப்தாதா நினைக்கிறார். ஆனா அது சாத்தியமா? அது நடக்குமா? ஆனா அது நடக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா, பாப்தாதா யாரெல்லாம் பின்னால அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் பாப்தாதாவினுடைய கண்களில் அமிழ்ந்திருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். கண்களே அனைத்திலும் மிக நெருக்கமானது. அதனால் நீங்கள் பின்னால் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் பாப்தாதாவின் கண்களில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கண்களின் ஒளியாக இருக்கின்றீர்கள். நீங்க எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் நீங்க கேட்டீங்களா? ஸ்தூலமாக நீங்க பின்னால அமர்ந்திருக்கலாம், ஆனால் ஆத்மாக்களாகி நீங்கள் மிக நெருக்கமாக இருக்கின்றீர்கள். பாப்தாதா பின்னால் இருப்பவர்களை, ஆக கடைசியில இருப்பவர்களை பாப்தாதா பார்க்கின்றார். அவர்களே முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. முன்னால உட்கார்ந்திருக்கிற குழந்தைகளுக்கு பாப்தாதாவை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் பின்னால யார் அமர்ந்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால்தான் பாப்தாதா பின்னால அமர்ந்திருக்கும் குழந்தைகளை தன்னுடைய கண்களில் அமிழ்த்தி இருக்கின்றார். ஓம் சாந்தி. சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். உங்கள் சமஸ்காரங்களை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். மற்றவர்களின் சமஸ்காரங்களை எப்படி ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்க்கின்றீர்களோ அது போலவே தமோ பிரதான நிலையில் இருக்கும் உங்கள் சமஸ்காரங்களையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்த்து முடித்து விடுங்கள். இந்த சமஸ்காரங்கள் யாக தீயில் அர்ப்பணிக்கப்படுவதை அனுபவம் செய்யுங்கள். இவ்வாறு சிந்திப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து வெற்றியை பெறுவீர்கள். Om
Shanti. Welcome to Vyakti Parivar. Today's day. வியக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 24 சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். இன்றைய தலைப்பு உங்களுடைய சமஸ்காரங்களை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். இப்பொழுது நாம் மோகினி தேதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Baba is talking about love. பாபா Each one of us, we அன்பை பற்றி பேசுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் பாபாவிற்காக அன்பை கொண்டிருக்கின்றோம். ஆனால் சங்கம யுகத்தில் interacting with Baba. பாபாவோடு நாம் Much about it. When தனிப்பட்ட someone முறையில் said ஒரு சந்திப்பை நாம் கொண்டாடுகின்றோம். to get such நாம் அவ்வளவு பாக்கியசாலிகள், அவ்வளவு பாக்கியசாலி குழந்தைகள். if we compare to what people's minds are, வெளியில உள்ள மக்களுடைய மனதை நாம் பார்க்கும்போது அவங்க மனதுல என்ன இருக்கு அப்படின்லாம் நாம பார்க்கும்போது ஒண்ணு சமஸ்காரங்கள், மற்றொன்று சூழ்நிலைகள். இதையெல்லாம் பாக்குறப்போ அவங்க நிறைய விஷயங்களை போறாங்க, நிறைய விஷயங்களை கடந்து போறாங்க. ஆனா நமக்கு பாபாக்கு நாம் சொந்தமான பிறகு நம்முடைய சிந்தனை, நம்முடைய உறவு முறை, நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. so whatever Baba is teaching us, பாபா நமக்கு என்ன கற்பித்தாலும் ஒரு ஆசிரியராக, நமக்கு ஒரு குருவாக பாபா நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். பாபாவினுடைய பராமரிப்பு, பாபாவின் படிப்பு மற்றும் பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் பெரு பேறுகள். இந்த பாக்கியத்தை, உங்களுடைய பாக்கியத்தை பற்றி அனைத்து நேரத்திலும் நீங்க சிந்திச்சு பாருங்க. உலகாய மக்கள் என்னெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடந்து போறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூட பாபாவின் நினைவில் நாம் அதை மிக மிக லேசானதாக ஆக்கிக் கொள்கின்றோம். அதனால நான் ஞானம் மட்டும் கிடையாது, ஆனால் பாபா என்ன சொல்ற, நம்ம கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு. 100% அனைத்து சக்திகளும் இல்லை அப்படின்னா கூட பாபா நேத்து பொறுமை சக்தியை பற்றி பேசினார். நம்ம கிட்ட அவ்வளவு பொறுமை சக்தி இருக்கு. உலகாய மக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம கிட்ட அவ்வளவு பொறுத்து கொள்ளும் சக்தி இருக்கு. நம்மளால நிறுத்த முடியும் அல்லது மாற்ற முடியும். அதனால இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சமஸ்காரங்களை பாருங்கள் அப்படின்னு இன்றைக்கு சொல்றார். சோ என்ன வெளியில வருது, ஒன்று என்ன வெளியில வருது அப்படிங்கிறது, மற்றொன்று நான் என்ன வெளியில கொண்டு வரேன் அப்படிங்கிறது. நான் என்ன உருவாக்குகின்றேன், நான் ஒரு அருள்பவராக இருக்க வேண்டும், தெய்வங்களை போல் அருள்பவராக இருக்க வேண்டும். இல்லைன்னா நான் போராடும் சுபாவங்களை உருவாக்க வேண்டுமா? பாபா கிட்ட கூட பார்க்கும்போது பாபா கிட்ட பாபா உங்களுக்கு 1000 கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க ஒண்ணுதான் எடுத்துக்கிறீங்களா? நாமளே என்ன பண்றோம், நாமளே நமக்காக அதை நாம தான் பிக்ஸ் பண்ணணும். சோ நாளைக்கு நம்முடைய வீட்டுப்பாடம் என்னன்னா, நம்முடைய சுபாவங்களை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பது, அதை மாற்றணும். யோக தீயில அந்த சமஸ்காரத்தை இட்டு நாம் எரித்து விட வேண்டும். இதுவே நாளைக்கு நம்முடைய வீட்டுப்பாடம். என்னுடைய சுபாவத்தை எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். எப்படி நான் பார்க்கறது அப்படின்னு. ஒரு பற்றற்ற பார்வையாளராக நான் பார்க்கணும். என்னால இதை மாத்த முடியுமா அப்படின்னு நாம நினைக்க கூடாது. ஆனா ஒரு பற்றற்ற பார்வையாளராக உங்களுடைய சொந்த வேண்டாத சமஸ்காரங்களை பயன்படுத்தக்கூடாது. நாம் சக்தியின் மூலம் அதை மாற்றிவிட வேண்டும். நமக்கு
நமக்கு சக்தி வேணும். ஆனா வந்து நாம அந்த will reflect on that and do our homework. What Baba is saying, look at your sanskar as a detached observer. ஒரு பற்றற்ற பார்வையாளராக நாம் சிந்திச்சு பார்ப்போம். மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை நீங்கள் பார்ப்பது போல் ஒரு பற்றற்ற பார்வையாளராக In the same way also, அதே முறையில் sanskars உங்களுடைய சுபாவத்தையும் தமோ பிரதானமாக இருக்கும் உங்கள் சுபாவங்களை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். அப்பொழுது அதை முடித்து விடுங்கள். just experience these sanskars being இந்த sent சுபாவங்களை to the sacrificial fire. யாக தீயில் அர்ப்பணித்து விட்டதாக பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் சிந்திப்பதன் மூலம் Continue to have நீங்கள் தொடர்ந்தும் வெற்றி பெறுவீர்கள். success of service. நாம் எல்லாரும் சேவையில வெற்றியை பார்க்கின்றோம். நாம் செய்யும் நிகழ்ச்சிகளில் வந்து வெற்றி இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட வெற்றி. அது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற சுய மாற்றம். சுயத்திடம் என்னிடம் ஏற்படும் மாற்றமே என்னுடைய வெற்றி. இப்போ பாபா சொல்றார், எப்ப வந்து உங்களால உங்களுடைய தமோகுணி சமஸ்காரங்களை உங்களால் அர்ப்பணம் செய்து விட முடியுமோ, பாபா முரளியில் என்ன சொல்றார், உங்களுடைய நினைவின் மூலம் மட்டுமே நீங்கள் சத்தோ பிரதான் ஆக முடியும், தமோ பிரதான்ல இருந்துன்னு இன்னைக்கு பாபா சாக்கார் முரளியில சொன்னார். என்னுடைய சக்தி நிலை எனர்ஜி வந்து சத்தோ பிரதானா இல்லை அப்படின்னு சொன்னா கர்ம கணக்குகளும் மற்ற பல விஷயங்கள் நம்மை பாதிக்க செய்யலாம். அதனால நான் எப்போதும் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பாபா எப்படி சொல்றார், எல்லா சக்திகளையும் நீங்க வச்சிருக்கணும். சில சக்திகள் இல்லை, ஆனால் சர்வசக்திவான் பாபா என் கூட இருக்கும்போது கூட நான் பலவீனமாக இருக்கின்றேன் அப்படின்னா என்னால சக்திகளை எடுக்க முடியாது. பாபா ஒரு உதாரணம் கொடுத்தார். நீங்கள் மிக மிக இயல்பான முறையில நல்ல சாப்பாடு வந்து கொடுக்குறீங்க, ஆனா உங்களுடைய ஜீரண மண்டலம் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது செரிமானம் ஆகாது. நாம எல்லாரும் கூட எல்லா சக்திகளையும் நம்மகிட்ட வச்சிருக்கணும். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும், நாம அந்த சக்திகளை நம்ம கிட்ட வச்சிருக்கணும், முயற்சியை நாம வச்சிருக்கணும், அந்த சுபாவத்தை வெளிப்பட செய்யணும். அப்ப நம்மளால அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா நாம வந்து சமமாகணும். 100% ஆளுன்னா கூட நாம குழந்தைகள் இல்லையா? அப்ப நம்மளுடைய குணங்கள் தகுதிகள் எப்படி இருக்கணும், தந்தையை போல இருக்கணும் இல்லையா? 100% இல்லை அப்படின்னா கூட நாம் பாப்சமான் சமமாகணும். அப்படின்னா நம்மால் சக்தியை பெறக்கூடியதாக இருக்கணும், அன்பை பெறக்கூடியதாக இருக்கணும். ஆனால் நான் வந்து பாபாவை நம்பி சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம்னா எப்படி? நான் பாபாவுடைய பார்ட்னர், பாபாவோட சேர்ந்து அனைத்தையும் செய்பவர், ஆனா பாபாவை சார்ந்து நான் இல்லை. புரியுதா உங்களுக்கு இது? அப்போ நமக்கு தைரியம் இருக்கணும், அப்போ நமக்கு உதவி கிடைக்கும் பாபாட்ட இருந்து. ஆனா எனக்கு தைரியத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அதனால நாம் சிறந்த முயற்சிகளை செய்யணும். உங்களுடைய சத்தோகுணி ஸ்திதியை வைத்திருங்கள், அதன் மூலம் உங்களுக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும். ஓம் சாந்தி. Om Shanti, Sister Mohini. I see you're at Peace Village. Yes. How is it there? Well, தீதி வந்து பீஸ் வில்லேஜ்ல இருக்கிறாங்க. இங்க எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இப்பதான் நாங்க வந்தோம். பாபாவுடைய குழந்தைகள் அவ்யக்தி பரிவார்ல இருக்கிறவங்க வந்திருக்காங்க. நிறைய ஊக்கம் உற்சாகம் இருக்கு அவங்க கிட்ட. உங்களுக்கு எல்லாம் பீஸ் வில்லேஜ்ல உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க அங்க இருந்தாலே இந்த இடத்துல அந்த சூழல் முற்றிலுமாக மாறி விடுகின்றது. நீங்க வந்து கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீங்க. நீங்க அதி மேன்மையான அதி
செல்வந்தரான அதி தூய்மையானவராக இருக்கின்றீர்கள். And hope is a beautiful value, you know, Sister Moini. I've been thinking about hope, but I'll interview you on that later on. But I have a few questions because தீதிக்கு வந்து சில கேள்விகள் வச்சிருக்கேன்னா, ஏன்னா நாளைக்கு பயிற்சி வந்து என்னன்னா this word of Sakshi Drishta. the பற்றற்ற பார்வையாளர் அப்படிங்கிற அந்த ஸ்திதி தான் நாளைக்கு நமக்கு வீட்டுப்படம் தாதி ஜானகி இதை வந்து பல மட்டங்கள்ல எடுத்துட்டு போவாங்க இந்த பயிற்சியை. சிலப்ப நம்ம பார்வையாளராக இருக்கின்றோம், சில நேரத்துல நாம சாட்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் சிந்திச்சேன். நாளைக்கு நம்முடைய காரியம் அப்படிங்கிறது என்னுடைய தமோ பிரதான் ஸ்திதியை பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. என்னுடைய தமோ பிரதான் ஸ்திதியை வந்து நான் பார்க்கணுமா, இல்ல நான் தெய்வீகமான ஒரு ஸ்திதியை உருவாக்குறதுல நான் கவனத்தை கொடுக்கணுமா, என்கிட்ட நல்லா இல்லாத விஷயத்தை நான் பார்க்காமலே இருந்துடணுமா? சோ நாளைக்கு வந்து தமோ பிரதான் ஸ்திதியை வந்து நம்ம பார்க்கணும், அதன் கூடவே அந்த சக்தினால அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பற்றற்ற பார்வையாளர் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. அதை பத்தி நீங்க எங்களுக்கு விரிவாக எடுத்து சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஒன்று வந்து பார்வையாளராக இருப்பது, சாட்சியாக இருப்பது. நீங்க உலகத்தை சாட்சியாக இருந்து பாக்குறீங்க. பார்வையாளரா இருக்கும்போது நீங்க பாதிப்படையாம இருக்கிறீங்க. நீ என்ன பாக்குற அதை பத்தி நான் பாதிப்படையல. அது வந்து ஒரு விளக்கம். பார்வையாளர் அப்படின்னா அது ஒரு விளக்கம். இன்னொன்னு வந்து என்னன்னா சாட்சியாக இருப்பது. ஒன்று பற்றற்ற பார்வையாளராக இருப்பது. என்னுடைய சொந்த எண்ணங்கள், என்னுடைய சொந்த வார்த்தைகள், என்னுடைய செயல்களின் விளைவுகள், இதை வந்து நான் வந்து சாட்சியாக பார்ப்பது. ஒண்ணு வந்து ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருப்பது, அதனால் எதன் பாதிப்படையாமல் இருப்பது. மற்றொன்று சாட்சியாக இருந்து நான் எதிலையும் தலையிடாமல் இருக்கிறது. இந்த விஷயங்களை வந்து நான் பார்க்கின்றேன். என்னுடைய தமோ பிரதான ஸ்திதிக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முந்தி இந்த விஷயங்களை நான் பார்க்கிறேன். உங்களுடைய புரிந்துணர்வு என்ன? ஒரு பார்வையாளராக நான் வந்து பாதிப்படையாமல் இருப்பதற்கும் ஒரு சாட்சியாக நான் பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, இந்த ஸ்திதியை வந்து நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்களை நான் பார்க்கும்போது கேட்கும்போது நான் உடனடியாக என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து நல்ல ஆசைகளை வச்சிருக்கணும், சாக்காஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஆத்மாக்களுக்கு வந்து என்னை கூப்பிடும்போது நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து உங்களுக்கு சாக்காஷ் கொடுக்குறேன், உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதன் கூடவே யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இத வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கறத நான் தெரிந்திருக்கின்றேன். ஒருத்தர் சொல்லும் போது என்கிட்ட சொல்றாங்க அப்படிங்கிற போது எதுக்கு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும், அவங்க நம்ம மேல் ஒரு கருணை கொள்வாங்க, அவங்க புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன், நான் நீங்க சொன்னதை கேட்டேன், நீங்க சொல்றது ரைட்டு, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் இந்த காலத்துல ரொம்ப அவசியமாக இருக்கு. தவறான விஷயங்களுக்காக அல்ல. ஆனால் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, தமோகுணி சமஸ்காரங்கள் வெளிப்பட முடியும். அந்த நேரத்துல நீங்க சாதாரணமா இருக்கும், உங்களுடைய சிந்தனைகள் சூத்ரா சமஸ்காரங்களாக இருக்கும். சூத்ரா வந்து வைஷ்ணவர்கள், சூத்ரர்கள் அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்கும்போது எது நடந்தாலும் உலகத்துல வந்து அது சட்டப்படி இல்லை. இப்ப வந்து நான் சில விஷயங்களை பார்க்கிறேன். 2 நாடுகள் வந்து சண்டை போர்ல இருக்கிறாங்க, 3வது ஆள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அப்போ ஏன்னா இவங்க வந்து பார்வையாளராக இல்லை, அவங்க அதுல ஈடுபட்டுறாங்க. ஆனா நாம வந்து இந்த மாதிரி எதிலையும் பங்கெடுத்து கொள்ள வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டாம். எனக்கு தெரியுது எல்லாமே, எது சரி தவறு எது ரைட்டுன்னு தாதி ஜானகி எப்போதுமே சொல்லுவாங்க. நீங்க வந்து அதுல கலந்துக்காதீங்க. அதுல பேசுவதன் மூலம் நீங்க
கலந்து கொள்ள வேண்டாம். agree. நான் ஆமா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன்னா, நான் அதை சொன்னா கூட என்ன ஆயிடும், அங்க வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றவர்களையும் அது பாதிக்கும். அதனால் இந்த உலகத்துல பிராமண குடும்பத்துல நாம் மற்றவர்களோடு சம்பந்தத்துல வரும் பொழுது ரொம்ப கவனம் கொடுத்து நாம் கவனமாக இருக்கணும். யாருடைய சம்பாஷணையிலும் ஈடுபட்டு என்னுடைய கர்ம கணக்குகளை நான் வளர்த்து கொள்ள மாட்டேன். அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். அப்படி செய்யும்போது நாம் பற்றற்ற பார்வையாளராக இருப்பதன் கூடவே நாம் நம்மை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். விட்னஸ் ஒரு சாட்சி அப்படின்னா தாதி எப்போதும் ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு சாட்சியா இருக்கிறதுனால, சாட்சியா இருந்தா கூட நீங்க அதுல உள்ள நீங்க போகக்கூடாது. எண்ணம் சொல் செயல் மூலம் நீங்க வந்து அதுல பங்கெடுக்க கூடாது. அதுதான் நீங்க ஒரு சாட்சியாக இருப்பதன் அடையாளம். நாம இதுல இருந்து பாதுகாப்பாக இருக்கணும். பாதிப்படையிலிருந்து நாம் பாதுகாப்பாக நம்மை வச்சுக்கணும். Sister Mohini, you're a senior. மிஸ்டர் மோகினி, நீங்க வந்து ஒரு மூத்தவர், மூத்த யோகி. A lot of people come to you. அநேகமான மக்கள் உங்ககிட்ட வராங்க. அவங்களுடைய தமோ பிரதான் ஸ்திதியை எடுத்து இதுல உங்ககிட்ட வந்து பல விஷயங்களை வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட மற்றவர்கள் கிட்ட கூட அவங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு சவால்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பாதிக்கப்பட்டவராக மற்றவர்களை குற்றம் குறை சொல்வதாக ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையில உங்ககிட்ட வராங்க. உங்களுக்கு ஆதரவு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. நீங்க வந்து 2 பக்கத்தையும் பாக்குறீங்க. அப்ப வந்து உங்ககிட்ட என்ன சொல்லப்பட்டது, அவரே நேரா வந்துட்டார். என்ன சொல்றார், 2த்தையும் பாக்குற போது நீங்க வந்து எப்படி வந்து ஒரு சாட்சியாக இருக்கிறீங்க. தாதி குல்சார் பத்தி நீங்க சொன்ன போது நீங்க சொல்லியிருக்கீங்க விதவிதமான சமஸ்காரங்கள். 2 பேர் வந்து ஒரு விஷயத்தை பத்தி 2 பேரும் தாதி 2 பேரையுமே கூப்பிடுவாங்க அவங்க முன்னால. அந்த மாதிரி நீங்க செய்வீங்களா? நீங்க வந்து பார்வையாளராக அவங்களுடைய கர்ம கணக்குல 2 பேருக்குள்ள கர்ம கணக்குல நீங்க ஈடுபட மாட்டீங்களா? அதே நேரத்துல அந்த வெற்றி, பாபா சொல்ற அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க அந்த சமஸ்காரத்தை அர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா 2 பேருக்கும் ஒத்துக்கல இல்லையா? அந்த சமஸ்காரத்தை அவங்க முடிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி செய்றீங்கன்னு கேக்குறப்போ தீதி சொல்றாங்க, ஒருத்தர் வந்து மற்றவரை பற்றி அதிகமான விஷயங்களை சொல்றார். அப்ப தாதி கிட்ட இருந்து ஒரு தீர்வு வேணும்னு சொல்றாங்க. தாதி வந்து மற்றவரை கூப்பிட்டு இவங்களை பத்தி என்ன சொன்னாங்க அடுத்தவர் அப்படின்னு வந்து தாதி வந்து கேட்பாங்க. அப்படின்னு செய்யாம தாதி என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி நீங்க சொல்லுங்கன்னு 2 பேரையுமே தாதி வந்து கூப்பிட்டுருவாங்க. சோ அவங்க என்ன கேட்டாங்களோ அதை திருப்பி சொல்லாம, ஏன்னா நம்ம சிலப்போ மறந்துட்டோம் அவங்க சொன்னத அப்படின்னா, நேற்று முந்தின நாள் வந்து ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏதோ ஒன்று பல பேருக்கு முன்னால நடக்குது, அவங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னா, அங்க வந்து நாம செய்யணும். யாருக்காக ஒரு முடிவு ஏற்கப்படுகிறதோ, ஒரு கமிட்டியினாலேயோ குழுவினாலேயோ அவங்களுக்காக அவங்களால வந்து பேசணும். நான் போய் அங்க ஒரு தீர்வை காண்பதை விட அவங்களே வந்து அதை சொல்லணும். அப்ப நான் நேர்ல போனேன், நாம ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்ப அவங்களே போய் என்னுடைய தவறு என்ன அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா நல்லதா இருக்கும். என்னுடைய உறவு முறை எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா, பல பேர் சேர்ந்து ஒருவர் மேல ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. சோ யார் பக்கம் நான் இருப்பேன், அதன் மூலம்
அதன் மூலம் என்னுடைய உறவு முறை கெட்டு போகாம இருக்கும். And I இது think ரொம்ப it's சூட்சுமமான ஒரு விஷயம். நிறைய பயிற்சி தேவை, நிறைய நாள் பயிற்சி தேவை. find out. And when you find out, then you get involved. Now, how much சோ you நீங்க can என்ன learn, நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க அதுல உள்ள போயிடுவீங்க. எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கணும்? அப்ப இன்னொருத்தர் கிட்ட கேட்பீங்க. learn, அப்போ ஒவ்வொரு அடியிலையும் நாம வந்து படிக்கணும். இதை வந்து நாம படிக்கிறது ரொம்ப அவசியம். அதன் மூலம் உங்களுடைய உறவு முறை எல்லார்கிட்டயும் நல்லா இருக்கும். like my sister-in-law என்னுடைய and sister-in-law, right? என்னுடைய தாயும் என்னுடைய There is something between அண்ணியும் what they சோ call எப்போதுமே ஏதோ ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி மருமகளுக்கும் மாமியாருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கும். நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேப்ப, என்னுடைய அம்மா கிட்ட என்னுடைய உறவு முறை நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். ஆனா என்னுடைய அண்ணி அவங்களும் பிகே. அப்ப நாம ரொம்ப கவனத்தை கொடுக்கணும். அவங்க எனக்கு சொந்தம், எனக்கு அவங்க சொந்தம். அப்படி இப்ப நான் என்ன பண்ணணும்? அவங்க 2 பேரையும் ஆர்கியூ பண்ண நாம விடணுமா? இல்ல நீங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு நான் ஒருத்தர்ட்ட சொல்லணுமா? இப்படிலாம் இருக்கும்போது நான் பயிற்சி செய்திருக்கின்றேன். தாதி குல்சார் சொன்னது போல இன்னொரு சூழ்நிலை. அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா அதுல பாதிப்படைய மாட்டாங்க. ஏன்னா இது என்னுடைய கர்ம கணக்கு இல்லை இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கர்ம கணக்குகள் அந்த 2 ஆத்மாக்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற சச்சரவுகளுக்கு நான் வந்து அந்த இதுல விளையாட்டுல இல்ல. ஆனா நான் போய் சேர்ந்துக்கிறேன் அதுல. அப்படிங்கிற போது அது பயனுள்ளதாக இருக்காது. நான் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும்போது கூட ஒருத்தருக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன்னா அதுவும் சரியா வராது. அப்போ நான் ஒரு பற்றற்ற பார்வையாளராக, சாட்சியாக நான் இருக்க வேண்டும். இந்த விதத்துல என்னுடைய பாகத்தை நான் சரியா செய்யணும். அப்போ வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா யாருக்கும் நான் எந்த தவற்றையும் செய்யல. யாருக்காகவும் நான் தவறான விஷயத்தை எதையும் வந்து நான் சொல்லல. ரொம்ப சூட்சுமம். ஆனால் சாட்சி பாவனை அப்படின்னு ஹிந்தில சொல்றோம். டைம் வந்து இன்னைக்கு முடிய போகுது. இருந்தாலும் கூட சாட்சி பாவனை அப்படிங்கிறது அந்த தமோபிரதான் ஸ்திதியை பார்ப்பதற்கு உதவும். நம்முடைய சமஸ்காரங்களை மாற்றுவதற்கு அன்பினால நாம தமோபிரதான் சமஸ்காரத்தை எரித்து விட வேண்டும். எப்படி சாட்சி பாவனை அப்படிங்கிறது ஒரு மனோபாவம். இந்த மனோபாவத்தை நான் தூய்மையான ஒரு விழிப்புணர்வு இதை வந்து நான் வச்சிருக்கணும். சுயத்திற்காக இந்த தமோபிரதான் சமஸ்காரங்கள் நம்முடைய ஆதியான சமஸ்காரங்களுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது. அப்போ நான் எப்படி வந்து அதை பார்க்கணும்? தீதி சொல்றாங்க, ஒரு பக்கம் வந்து எனக்கு கருணை இதெல்லாம் வந்து கிடைக்கும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நான் வந்து 2த்தையும் சாட்சி பாவனை அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. யார் பக்கமும் எனக்கு எந்த பயமும் இருக்க வேண்டாம். சில 2 சகோதரர்கள் வந்தாங்க, உதவி வேணும் அப்படின்ட்டு. ஒரு சகோதரர் வந்து மற்றவருக்கு சொன்ன அந்த அறிவுரைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். ஆனா நீங்க வந்து ஒரு அறிவுபூர்வமாக இருக்கும்போது உங்களுடைய பகுத்தறியும் சக்தி வந்து நல்லா இருக்கும். அப்ப நீங்க சொல்லும் பொழுது 2 பேருக்குமே வந்து அதுல லாபம் இருக்கும். அவர் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இவர் சொன்னது சரியா இருக்கு. ஆனா அதே நேரத்துல
இதை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற போது ஒருத்தருடைய சைடை மட்டும் நாம எடுத்துக்காம, ஏன்னா முழு உலகத்திலுமே கூட ஒரு பக்கம் கதையை நாம கேட்டோம் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். ஆனா முழு கதையை நாம கேட்கணும். அதனாலதான் என்ன சொல்வாங்க அப்படின்னா 2 பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நாம யோசிக்கணும். நாம வந்து நடைமுறையிலையும் நிறைய செய்யணும். நிறைய நமக்கு கட்டுப்பாடு வேணும். நிறைய நேர்மை வேணும். சிலப்ப நீங்க வார்த்தைகள்ல மட்டும் சொன்னா கூட அந்த வார்த்தைகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா சரியா அதை புரிந்து கொள்ளல உங்களுடைய வார்த்தைகள்னா அப்படியும் வந்து கஷ்டமா இருக்கும். தீதி நீங்க சொன்னது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமாக இருக்கு. இதை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. ரொம்ப சூட்சுமமான விஷயம், ஆழமான விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை வந்து செய்வது அவ்வளவு சுலபம் இல்லை. நாளைக்கு நாமும் இந்த சூட்சும தன்மைகளை நீங்க சொன்னதை நடைமுறையில கொண்டு வர முயற்சி பண்றோம். உங்களுக்கு வேற ஏதாவது எண்ணங்கள் இருக்கு, நீங்க சிந்திச்சிருக்கீங்கனாலும் கூட நீங்க வந்து சொல்லலாம். ஏன்னா நேரம் இப்போ முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு சொல்றேன்னா. So you want me to share now or tomorrow? Tomorrow might be. Tomorrow is better. சோ நாளைக்கு என்ன சொல்றாங்க? I'll see you நாளைக்கு வந்து in சிஸ்டர் காயத்ரி மேலும் அதை பத்தி பேசுவாங்க. and I'll continue this conversation. There is we have guests from El Salvador, Balviven. We always see her. வெவ்வேறு இடத்துல இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க. Then we also have Rita, சால்விடோர் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்காங்க. கரேபியன்ல இருந்து வந்திருக்காங்க. next to you. Mexico. You are from Mexico. And you? மெக்சிகோல இருந்து வந்திருக்காங்க. ரிட்ரீட்டுக்காக வந்திருக்காங்க பீஸ் வில்லேஜுக்கு. இந்த தரம் இன்டர்நேஷனல் கெஸ்ட் வந்திருக்காங்க. Argentina. Wow. அர்ஜென்டினால இருந்து வந்திருக்காங்க. Guatemala. Many countries. கோகமாலா பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாரையும் தீதி வரவேற்கிறாங்க. From Mexico. Okay. And then we have Sarah from Canada. Sarah, you கனடால hear இருந்து சேரா வந்திருக்காங்க. she reads English slogan every time. She's an Avyakti Parivar person, Sarah. Yeah. சேரா வந்து அவ்யக்தி பரிவார்ல அந்த டீம்ல இருக்கிறாங்க. 4 வருடமாக Once or twice, not generally. அவங்க வந்து தொடர்ந்து படிக்கிறாங்க. அவ்யக்தி பரிவார்ல ஒரு ஸ்லோகன். சோ 1 மாசம் அங்க இருப்பதற்காக வந்திருக்காங்க. அவ்யக்தி பவன்ல தீதியோட அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் வந்து வந்திருக்காங்க சேரா பீஸ் வில்லேஜுக்கு. So you're surrounded by a beautiful rosary, Sister Mohini. தீதி மோகினிய சுத்தி அழகான ஒரு மாலை ரோசரி இருக்கிறாங்க. எல்லாரும் Okay, Om Shanti everyone and ஓம் welcome. சாந்தி அனைவருக்கும். அனைவரையும் ரீஜன்ல இருந்து அந்த எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ரீஜனல் மீட்டிங்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. So welcome. எல்லாருக்கும் Om Shanti. Om Shanti. அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Forward, I would like to just remind you all that we have உங்க எல்லாருக்கும் நான் நினைவூட்டுகின்றேன். அவ்யக்தி பரிவார் பீஸ் வில்லேஜ்ல ரிட்ரீட் நடக்க போகுது. ஜூலை 4 மாதிரி நடக்க கூடாது. அப்போ அவங்க நம்ம மேல எப்படி நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்வேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு உண்மையே சொல்றேன். ஒரு நாள் வரும், அப்ப பிரம்மா குமாரிகள் அப்படின்னா அவங்க கோட்பாடுகளை வழிமுறைகளை அவங்களுடைய பிசினஸ்ல வந்து பயன்படுத்துபவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரும். இது வந்து நிச்சயமா இப்படி ஒரு காலம் வரும்.
அப்போ மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, ஏமாத்த மாட்டாங்க, நேர்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுக்கு சரியான வழியில கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பிரம்மா குமார் அப்படின்னா என்ன? மீனிங் என்ன? ஏன் நாம அப்படி இருக்கணும்? நான் வந்து உங்ககிட்ட உண்மைய சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். சில நேரங்கள்ல சில சகோதர சகோதரிகள் வந்து என்ன சொல்றாங்க, மத்தவங்கள ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ பாபா பாக்ஸ்ல வந்து நம்ம அந்த பணத்தை போடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பணம் சரியில்லாத வழியில ஈட்டு பைசாவை பாபா பாக்ஸ்ல போடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், நீங்க ஏமாத்திக்காதீங்க. தயவு செய்து உங்களை ஏமாத்திக்காதீங்க. நாங்க உங்ககிட்ட உண்மைய சொல்றேன்னு சொல்றார் பிரதர். பாபாக்கு இப்படிப்பட்ட பணம் தேவையில்லை. பாபா உங்களுடைய சம்பாத்தியமே வந்து பாபாக்கு வேண்டாம். அப்போ பாபா வந்து உதாரணத்தை சொல்றாரு. ஒருத்தரை முன்னாடி வச்சிருக்கிறார். அவரு பாபாவுடைய குழந்தை. அப்போ பாபா பிராக்டிக்கலா பாபா குழந்தையா அவர் இருக்கணும் அப்படிங்கிறத பாபா விரும்புறாரே தவிர, உங்களுடைய குழந்தை உங்க குழந்தை மேல உங்களுக்கு விருப்பம் இருக்குமா? இல்ல அவர் சம்பாதிக்கிறது மேல உங்களுக்கு விருப்பம் இருக்குமா? அப்போ உங்களுடைய குழந்தை நல்ல குணங்களோடு, நல்ல தகுதிகளோடு உங்களுடைய பெயரை புகழடைய செய்யணுமா? அது வேணுமா? இல்ல அவர் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு வேணுமா? உங்களுடைய குழந்தை வந்து ஜெயிலுக்கு போலாம். அது வந்து நிறைய பிரைபரின்னா என்ன சொல்லுவாங்க? பிரைபரின்னா லஞ்சம் வாங்கலாம். உங்களுக்கு அது பிடிக்குமா? உங்களுடைய பெயருக்கு அவர் அவப்பெயர் கொண்டு வர்றாரு. அது உங்களுக்கு பிடிக்குமா? பாபா எப்படிப்பட்டவர்? பாபா உலகாய தந்தையே இப்படி இருக்கிறார். அப்ப நம்ம தந்தை எப்படி இருப்பார்? பாபா நம்மளுடைய கர்மத்தை நாம் செய்யும் காரியங்களை பார்த்தவாறு இருக்கிறார். நடைமுறையில நாம குடும்பத்துல வாழும் பொழுதும் குழந்தைகள் வந்து முரளி கேட்கிறாங்களா, யோகா பண்றாங்களா, அமிர்த் வேளாக்கு எந்திரிக்கிறாங்களா, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு தூய உணவை சாப்பிடுறாங்களா, எல்லா தெய்வீக குணங்களை தாரணை பண்றாங்களா அப்படின்னு பாபா பாக்குறார். அப்ப என்னுடைய குழந்தைகள் மற்றவர்களோடு தொடர்புல வரும்போது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாபா பாக்குறார். முரளி மீட்டல் கோடானு கோடி பாக்கியம் மற்றும் ஆசீர்வாதம். Om Shanti. This is the சாந்தி. அவ்யக்த முரளி தேதி ஏப்ரல் 19, 1973. வெளிப்படுத்துகைக்கான முயற்சிகள். இந்த ஆண்டின் ரிசல்ட் விளைவு என்ன அப்படின்னா 3 கேள்விகளுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கிளியரா இருக்கா இல்லையா? தெளிவாக இருக்கா? இந்த வருடம் நீங்கள் விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படின்னா, எவ்வாறாயினும் நீங்க அந்த ஒரு மாதத்திற்கு தான் நீங்க கவனத்தை கொடுத்தீங்க. ஏன்னா அது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான மாதம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நேரம் போக போக இது ஆசீர்வாதங்களுக்கான வருடம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போவீங்க. அதனால எந்த அளவிற்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படிங்கிறத அந்த விழிப்புணர்வை வச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு இந்த ஆசீர்வாதங்களுக்கான வருடத்தில் சுலபமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆனால் இதை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நிறைய தடைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். இதனால் தான் நீங்கள் இந்த தடைகளை, உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய தடைகளை நீங்கள் முடிப்பதோடு பிராமண குடும்பத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் முன்னால் வரும் தடைகளையும் நீங்கள் முடிக்க வேண்டும். எவ்வாறு முதல் மாதத்தில் உங்களுடைய நினைவை வந்து நீங்க அதிகரித்தீர்களோ, அதாவது ஆழமான அன்பு அப்படிங்கிற அந்த தீ இருந்ததோ, அதே போல இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாத்தாவரணை அவ்யக்தமாக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆசீர்வாதங்கள், மற்றொரு பக்கம் தடைகள் இருக்கின்றன. இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நீங்கள் உங்களுக்காக மட்டுமே ஒரு தடைகளை அழிப்பவராக ஆகக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவராகவும்
உங்கள் முன்னால் வரும் பிராமண குல அனைத்து ஆத்மாக்களினுடைய தடைகளை எரிப்பதில், அழிப்பதில் நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அதனால் இப்பொழுது உங்களுடைய வேகத்தை தீவிரமாக்குங்கள். முன்னோக்கி செல்லும் பொழுதும் சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய வேகத்தை குறைத்து விடுகின்றீர்கள். அதனால் வெளிப்படுத்துகை என்பது அந்த அளவு நாடகத்துல பின்னாடியே நடைபெறும். அப்பொழுதுதான் உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் அனைத்து சக்திகளினுடைய ரூபத்தை உங்களுள் நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். 1 அல்லது 2 சக்திகள் அல்ல, ஆனால் அனைத்து சக்திகளும் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் இல்லையா? அல்லது நீங்கள் 2 அல்லது 4 சக்திகளை உடைய குழந்தைகளா? சர்வ சக்திவானை வெளிப்படுத்துங்கள். அச்சா, யாரெல்லாம் மாஸ்டர் ஆனந்த கடலாக இருக்கிறார்களோ, மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார்களோ, மாஸ்டர் வெற்றியுடையவராக இருக்கின்றாரோ, மிகவும் மென்மையான ஆத்மாக்கள், தொடர்ந்து ஆன்மீக நிறத்தினால் நிறமூட்டப்பட்டிருப்பவர்களுக்கு அன்பு, நினைவு மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. அச்சா. Thank you.